Hello friends, இன்னைக்கு Karnaugh மேப்போட கண்டினியூட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கே மேப்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். கடைசியாக பார்க்குறப்ப 2 வேரியபிள் 3 வேரியபிள் 4 வேரியபிள் 5 வேரியபிள்னு பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். அதாவது ஸ்கொயர் ஃபார்ம் ஆர் ரெக்டாங்குலர் ஃபார்ம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தேன். அப்போ வந்து யாருமே அதை பற்றி கேட்கவே இல்லை அந்த கொஸ்டினை. அதாவது எப்படி சார் நீங்கள் வந்து f of x, y is equal to summation of m 0, 1, 2 அப்படின்னு கொடுத்துருக்கீங்களே சார், இது எப்படி சார் ஈக்குவேஷன் பூலியன் எக்ஸ்பிரஷனை எப்படி சார் எழுதுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க, சிலர் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காமல் இருந்திருக்கலாம். இப்படியும் கொடுத்து உங்களை வந்து கேமப் பண்ண சொல்லலாம், அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸாக கொடுத்தும் பண்ண சொல்லலாம். இது எப்படி சார் ஈக்குவேஷனை எழுத முடியும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 வேரியபிள் இருக்குது. 2 வேரியபிள்னு எப்படி எழுதுவோம், நம்ம x, y அப்படின்னு எழுதுவோம். 2 வேரியபிளுக்கு எத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்கும், 0 0 0 1 1 0 1 1. ஸோ 4 காம்பினேஷன்ஸ் இருக்கும். இதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, இது வந்து 0 1 2 3. ஸோ 4 லிட்ரல் காம்பினேஷன்ஸ் இருக்கும் அதுக்கு. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே அவுட்புட் வேல்யூ வந்து நம்மளுக்கு ஹையாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதுவோம், இதுக்கு வந்து நம்ம என்ன எழுதுவோம், ப்ராடக்ட் எழுதுவோம் இல்லையா. அந்த ப்ராடக்ட் ஆஃப் அதாவது சம் ஆஃப் ப்ராடக்ட் எழுதும்போது அந்த வேரியபிள்ஸ் எப்படி எழுதுவீங்க, வேரியபிள்ஸ் வந்து இங்கே வந்து எப்படி எழுதுவீங்க, எக்ஸ் பார் ஒய் பார் எக்ஸ் பார் ஒய் எக்ஸ் ஒய் பார் எக்ஸ் ஒய் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. இப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் வந்து கொடுத்துருக்காங்க இருக்குதுன்னு சொல்லி சம் ஆஃப் ப்ராடக்டில் 0 1 2. ஸோ இந்த இது கிடையாது, நம்மளுக்கு இப்போ கிடையாது, இந்த ஈக்குவேஷனில் கொடுக்கல. ஸோ அப்போ எப்படி எழுதுவீங்க ஈக்குவேஷனை, எக்ஸ் பார் ஒய் பார் ப்ளஸ் எக்ஸ் பார் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பார். ஸோ இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய். ஸோ இந்த மாதிரியும் ஈக்குவேஷன் கொடுக்கலாம், இப்படியும் கொடுத்து உங்களை வந்து கேமப் வரைய சொல்லலாம். சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். ஸோ நேற்று 2 வேரியபிள் மட்டும்தான் பார்த்தோம், அதில் சில கொஞ்சம் க்ரைட்டீரியாஸ் வந்து பார்க்காம விட்டுருக்கோம். ஸோ இப்போ ஒரு 2 வேரியபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2 வேரியபிள் இருக்குது. அந்த 2 வேரியபிளோட டயக்ராம் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ இது எப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபார்முலா பார்த்தோம் நேற்று, n is equal to 2 to the power of n. nன்றது நம்பர் ஆஃப் செல்ஸ், ஸ்மால் nன்றது என்னது, nன்றது நம்பர் ஆஃப் செல்ஸ், ஸ்மால் n அப்படின்றது வந்து என்னது, நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ n is equal to நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னா இங்கே எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது, 2 வேரியபிள்னு சொல்லியிருக்கோம். அப்போ 2 to the power of 2, அப்போ வந்து 4. ஸோ செல்ஸ் வந்து 4. இப்போ செல்ஸ் 4, இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 2 3 4 செல்ஸ் இருக்குது. இது எப்படி சார் ரெப்ரசன்ட் பண்ணி எழுத முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த 2 வேரியபிள் வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கிட்டு எக்ஸ் இருக்கும், இங்கிட்டு ஒய் இருக்கும். அப்படி இல்லை சார் எனக்கு ஒய் இங்கிட்டு வச்சுக்கணும்னா ஒய் இங்கிட்டு வச்சுக்கலாம், எக்ஸ் அங்கிட்டு வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். எக்ஸ் இருக்கும்போது ஒரு வேரியபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு வேரியபிளில் எத்தனை காம்பினேஷன்ஸ் வரும், 0வும் 1 மட்டும்தான் வர முடியும். அப்போ முதல் இது 0, அடுத்தது 1. அதே மாதிரி ஒய்க்கும் முதல் இது 0, அடுத்தது 1. இது ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது 0 0 அப்படின்னு என்னங்க வரும், 0 0 அப்படின்னா 0. அடுத்தது 0 1 அப்படின்னு என்ன வரும், 1 1 0 அப்படின்னு என்ன வரும், 2 1 1 அப்படின்னா 3. ஸோ இதுதான் வந்து காம்பினேஷன்ஸ் எப்படி எழுதுறதுன்றது ஈஸியாக புரிஞ்சுக்கிறது. இதுக்கு பதிலாக ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இது 0 இது 1 இது 2 இது 3 இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இது 2 வேரியபிளுக்கு மட்டும்தான் இப்படி வரும், 3 வேரியபிளுக்கு கொஞ்சம் மாறும், 4 வேரியபிளுக்கு இன்னும் கொஞ்சம் மாறும். சரியா. இப்போ இந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அந்த ப்ரீவியஸாக ஒரு ஈக்குவேஷன் எடுத்தோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷனே பார்க்கலாம். f of x, y that is equal to summation of m. summation of m என்ன, sum of product. இது வந்து min term ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, min term. சரியா. இப்போ sum of product 0 1 2. இதில் எதெல்லாம் ஹையாக இருக்கணும், 0 1 2 ஹையாக இருக்கணும். ஸோ நம்ம இப்படி போய் 0 0 அப்படி இப்படின்னு பார்த்து செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இல்லாமல் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ 0 அப்படின்னா இந்த ஓரத்தில் 0 இருக்கா, சரி இது 1, அப்போ 1, இந்த ஓரத்தில் 1 இருக்கா 1, அப்போ 2 1, ரைட். ஸோ இப்படி தான் வந்து பிளாட் பண்ணணும். சரியா. இப்போ உங்களுக்கு ஈக்குவேஷனாக கொடுத்துருந்தாங்க இல்லையா, எப்படி ஈக்குவேஷனாக இருந்துச்சு, இதை வந்து ஈக்குவேஷனை எழுதிருந்தீங்க, எக்ஸ் பார் ஒய் பார் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம் இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி 0 1
x bar y plus x y bar. இது எப்படி சார் இதில் எழுத முடியும் உங்களால் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஜீரோனா என்னங்க, எக்ஸுக்கு ஜீரோனா எக்ஸ் பார், எக்ஸுனா இது எக்ஸு, இது ஒய் பார், இது ஒய். அப்போ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் பார் ஒய் பார். அப்போ எக்ஸ் பாரும் ஒய் பாரும் இருக்கிற இடத்துல 1, எக்ஸ் பார் ஒய், எக்ஸ் பார் ஒய் இருக்கிற இடத்துல 1, எக்ஸ் ஒய் பார். ஸோ எக்ஸ் ஒய் பார் இருக்கிற இடத்துல 1. ஸோ இதுதாங்க மேட்ரு. சரியா? இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வரும். ஆனால் 3 வேரியபிளுக்கும் 4 வேரியபிளுக்கும் கொஞ்சம் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் மட்டும் மாறும், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? இப்போ நம்ம 3 வேரியபிள் பார்க்கலாம், அடுத்து 4 வேரியபிள் பார்க்கலாம். பார்த்துட்டு 5 வேரியபிள் கேம் ஆப் மட்டும் தனியாக பார்க்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து தனி வீடியோவாக பார்க்கலாம். ஸோ 4 வேரியபிள் வரைக்கும் இன்றைக்கி எப்படின்னு மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் இது வந்து குரூப்பிங் எப்படி பண்ணுறது, குரூப்பிங் காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 3 வேரியபிள் பற்றி பார்க்கலாம். 3 வேரியபிள் ஓகே, 3 வேரியபிள் ஓகே சார். இப்போ 3 வேரியபிள்னால் n is equal to 2 to the power of 3. 2 to the power of 3னா 8 செல்ஸ் வரும் இல்லையா? 8 செல்ஸ்னால் எப்படி போகிறது, எப்படி போடலாம். 3 வேரியபிள்ஸ்னால் எக்ஸ் ஒய் இசட். நான் சொல்கிறேன், நீ எக்ஸ் ஒய் இசட் மட்டும் எடுத்துக்கிறாதீங்க, என்ன ஆல்ஃபாபெட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஏபிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ போட்டிருக்கேன். இப்போ இங்கே ஒரு எக்ஸ் எடுத்துக்கிறோம், ஏன்னா இங்கே 1 தானே இருக்குது, 2 தான் இருக்குது. இங்கே ஒய் இசட்னு எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 இருக்க போது, 1 இருக்க போது. ஒய் இசட்னா 2 இருக்கும். அப்போ 4 காம்பினேஷன்ஸ் வரும். என்ன, 0 0 0 1 1 0 1 1 கரெக்டு தான். ஆனால் இந்த கேமேப்போட ரெப்ரசன்டேஷன் பொறுத்த அளவுக்கு வெயிட்ஸ் டயக்ராம்லேருந்து இது எப்படி மாறி வந்துச்சு அப்படின்னா, கேமேப் இந்த சில சேஞ்சஸ்னால தான் வந்துச்சு. இதனால தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சு பூலியன் எக்ஸ்ப்ரெஷன்ஸை. பூலியன் அல்ஜிப்ராவை காட்டிலையும் கேமேப் வச்சு ஈஸியாக பூலியன் எக்ஸ்ப்ரெஷன்ஸை சிங்க்ரனைஸ் பண்ண முடிஞ்சதுனால தான் கேமேப்புக்கு வந்தாங்க. ஸோ 1 0 இங்கே போயிடும், 1 1 இங்கே போயிடும். ஸோ இதுதான் ஒரே ஒரு சேஞ்ச், இங்கே வேறு ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ நம்ம பார்த்த மாதிரி இங்கே வந்து 0 1, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 போயிடும், இங்கே 2 போயிடும். அதே மாதிரி 4 5 6 இங்கே போயிடும், 7 இங்கே வரும். சரியா? சாரி, இது மட்டும் கொஞ்சம் தப்பாயிடுச்சு. இங்கே வந்து 2 போகும், இங்கே 3 வரும். ரைட்? இது ஒன்று தான் சேஞ்ச், வேறு ஒன்றும் இல்லை. 0 1 2 3 4 5 6 7. ஏன்னா 1 0 அங்கே போயிடுச்சுல. இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட கரெக்டாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் போட்டு காமிக்கிறேன். f of x y z is equal to 0 1 5 and 7 இப்படி எடுத்துக்கோங்க. இது இங்கே பிளாட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 0 இருக்கிற இடத்துல 1, 1 இருக்கிற இடத்துல 1, 5 இருக்கிற இடத்துல 1, 7 இருக்கிற இடத்துல 1. ஸோ இதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. சரியா? இப்போ இதுக்கு ஈக்குவேஷனாக எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை நீங்கள் 3 வேரியபிள் டேபிள் போட்டு ஈக்குவேஷனை எழுதி பாருங்கள். எப்படி எழுதலாம்? 0னா என்ன இருக்க போகுது, எக்ஸ் பார் ஒய் பார் இசட் பார் இருக்க போகுது. 1னா என்ன இருக்க போகுது, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் that is equal to இது ப்ளஸ் 1னா என்ன இருக்க போகுது, 0 0 0 1. அப்போ எக்ஸ் பார் ஒய் பார் இசட் இருக்க போகுது. ப்ளஸ் 5னா 1 0 1 இருக்க போகுது. 1 0 1னா என்ன, 1 எக்ஸு ஒய் பார் இசட். சரியா? ப்ளஸ் 7னா என்ன இருக்க போகுது, 4மே 1 இருக்க போகுது. அப்போ எக்ஸ் ஒய் இசட். ஸோ இதுதான் வந்து எஸ்ஓபி ஈக்குவேஷன். இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இது வந்து எக்ஸ் பார், இது ஒய். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார், சாரி இது எக்ஸ் பார், இது எக்ஸு, இது ஒய் பார் இசட் பார், ஒய் பார் இசட், ஒய் இசட், ஒய் இசட் பார். ஸோ இதுதான் காம்பினேஷன். ஏன்னா இங்கிட்ட எக்ஸ் மட்டும் தானே இருக்குது. அப்போ எக்ஸ் பார் இது எக்ஸு, ஒய் இசட்னு இருக்கிறனால இங்கிட்ட வந்து ஒய் பார் இசட் பார், இது ஒய் பார் இசட், ஒய் இசட். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எது ஒன்றா இருக்கணும், எக்ஸ் பார் ஒய் பார் இசட் பார். எக்ஸ் பார் ஒய் பார் இசட் பார் அந்த டேபிளுக்குள்ளே 1 இருக்குது. எக்ஸ் பார் ஒய் பார் இசட், எக்ஸ் பார் ஒய் பார் இசட்குள்ளே 1 இருக்கணும், 1 இருக்குது. சரியா? எக்ஸ் ஒய் பார் இசட், எக்ஸ் ஒய் பார் இசட் இந்த டேபிள். ஸோ அதுக்குள்ளே 1 இருக்குது. அதே மாதிரி எக்ஸ் ஒய் இசட், எக்ஸு ஒய் இசட், இந்த ரெண்டும் இங்கிட்டிருந்து இங்கிட்டு போகணும், இங்கிட்டிருந்து இங்கிட்டு வரணும். அந்த காம்பினேஷன் ரெண்டு சேர்கிற இடம் தான். சரியா? இது பார்த்தீங்கன்னா இதுவும் சேர்கிற இடம் இங்கே, இதுவும் சேர்கிற இடம் இங்கே, இதுவும் சேர்கிற இடம் இங்கே, இதுவும் சேர்கிற இடம் இங்கே. ஸோ இந்த 4 காம்பினேஷன்ஸும் உள்ளே எப்படி நம்ம
ட்ரா பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதுக்கப்புறம் இதை குரூப் பண்ணுறது எப்படி சார் குரூப் பண்ண முடியும்? குரூப் பண்ணி இது எப்படி சார் ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். நார்மலாக இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷனை நீங்கள் பூலியன் அல்ஜிப்ரா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ரெடியூஸ் பண்ணி கொண்டு வாங்க. ரெடியூஸ் பண்ணி கொண்டாடும்போது என்ன வருது ஆன்சர் அப்படின்னு பாருங்கள். நான் இதில் பூலியன் அல்ஜிப்ராவில் கேமேப்பில் நான் சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். எது ஈஸின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமேப் தான் ஈஸியாக தெரியும். சரியா? இப்போ 4 வேரியபிள் பார்க்கலாம். ஸோ 4 வேரியபிள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க? 2 to the power of 4 கேபிட்டல் N is equal to அப்போ 16 செல்ஸ் வரணும். 16 செல்ஸ்னால் 2 வேரியபிளாக பிரிக்கணும். அப்போ XY சாரி மொத்தம் 4 இருக்கணும் இல்லையா? W X Y Zன்னு எடுத்துக்கலாம், இல்லை ABCDன்னு கூட எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே WXன்னு எடுத்துக்கிறேன், இங்கிட்ட YZன்னு எடுத்துக்கிறேன். ஸோ மொத்தம் 4 காம்பினேஷன்ஸ் வரணும். 4 × 4 16 இப்படி வரணும். சரியா? இப்போ இப்படி எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? 0 0 0 1 இங்கே என்ன வரும்? 1 0 வரும். 1 0 வரும். இங்கே தப்பு, 1 0 இங்கே வரும். அதுதான் ஏற்கனவே நான் சொன்னேன் உங்களுக்கு. 1 0 எப்பயுமே லாஸ்ட்டுக்கு போயிடும், 1 1 இங்கே வரும். ஸோ அதே மாதிரி இங்கே எப்படி வரும்? 0 0 0 1 1 0 இங்கே போகும், 1 1 இங்கே வரும். சரியா? இப்படி தான் இருக்கணும். ஸோ இப்போ இங்கே எழுதும்போது என்ன ஆகும்? உள்ளே எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னா ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணுறது ஈஸி. 0 1 2 3 4 5 6 7 8 பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் ஃபஸ்ட்டு 4 வேரியபிளை பொறுத்தளவுக்கு மொதல் 2 இப்படி வந்துடும். 8 வந்து இங்கே போயிடும். 8 9 10 11 12 13 14 15. ஸோ இது தாங்க 4 வேரியபிள் கேமேப். வெரி ஈஸி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். F of W X Y Z that is equal to summation of M 0 1 5 10 12 இப்படி இருந்துச்சுன்னா எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? 0ன்ற இடத்துல 1, 1ன்ற இடத்துல 1, 5ன்ற இடத்துல 1, 10ன்ற இடத்துல 1, 12ன்ற இடத்துல 1. ஸோ இதுக்கப்புறம் குரூப்பிங்ஸ் போனால் போதும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திங்ஸ். ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து வரையணும், எப்படி பிளாட் பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் கேமேப் பொறுத்தளவுக்கு. இனி வந்து இது எப்படி குரூப் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரியா? ஓகே, இப்போ வந்து குரூப்பிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரூப்பிங்கில் வந்து 4 விதம் இருக்குது. ஸோ குரூப்பிங்கில் 4 விதம் இருக்குது. 1 சிங்கிள், பேர், குவாட், ஆக்டட். சிங்கிள்னு என்ன? ஒரே ஒரு செல்லை மட்டும் நம்ம பண்ணுறது வந்து சிங்கிள். பேர் அப்படின்னா 2 பேர், நல்லா தெரிஞ்சதான் உங்களுக்கு. குவாட் அப்படின்னா 4 பேர். ஆக்டட்னா 8. ஸோ இந்த 4 காம்பினேஷன்ஸில் தான் வந்து நம்ம குரூப்பிங் பண்ண முடியும் கேமேப்பில். ஸோ நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா ஒரு 4 வேரியபிள் கேமேப் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு ஈக்குவேஷன் வச்சு அதை எப்படி குரூப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ பாருங்கள், இதுதான் வந்து ஒரு 4 வேரியபிள் கேமேப். இது வந்து நான் சொன்னேன் W X Y Z. இப்போ 0 0 0 1 1 1 1 0 0 0 0 1 1 1 1 0. இது 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 and 15. இப்போ எடுத்துக்கோங்க, எனக்கு வந்து சிங்கிள் எப்படின்னு சொல்லித்தரேன். சரியா? இப்போ 1 இங்கே இருக்குது, 1 இங்கே இருக்குது, 1 இங்கே இருக்குது, 1 இங்கே இருக்குது. இப்படி தனித்தனியாக தள்ளி 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 இருந்துச்சு அப்படின்னா இதை மட்டும் அப்படியே ரவுண்ட் பண்ணுவாங்க. சரியா? சாரி, இது கிடையாது, இது மட்டும். சரியா? இப்படி தள்ளி தள்ளி இருந்துச்சு, அதாவது தனிச்சு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அதை மட்டும் சர்க்கிள் பண்ணி அதை சிங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சிங்கிள் அப்படின்னா இதை எப்படி ஈக்குவேஷனாக எழுத முடியும்? F of இது வந்து ரெடியூஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு W X Y Z. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும். என்ன இருக்குது? W பார் X பார் இன்டூ, சரியா, இன்டூ மேலே பாருங்கள், இதுக்கு அப்படியே மேலே Y பார்
இசட் ப்ளஸ் அடுத்து இதுக்கு பார்க்கணும், அடுத்து இதுக்கு பார்க்கணும். இதுக்கு என்ன வரும்? டபிள்யூ பார் எக்ஸ் ஒய் இசட் பார் ப்ளஸ் இதுக்கு பாருங்கள் டபிள்யூ எக்ஸ் ஒய் பார் இசட். ஸோ இது வந்து சிங்கிள்க்கு. சரியா? இப்போ பேராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேர் இருக்குது எப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இங்கே ஒரு 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிறனால இது அப்படியே பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் இப்படி பேர் பண்ணுவாங்க. இப்படி பேர் பண்ணாங்க அப்படின்னா இது ரெண்டையும் இப்படி சேர்த்துக்குருவாங்க. இப்படி சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இதுக்கு லெஃப்டில் பார்ப்பாங்க. சரியா? லெஃப்டில் பார்த்தா என்ன வரும்? அதே தான் டபிள்யூ பார் எக்ஸ் பார். ரைட். இது ரெண்டையும் இப்படி பார்ப்பாங்க. இது ரெண்டு எது? இந்த செல்லும் தானே ரெண்டும் பேராக இருக்குது. இது ரெண்டில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இதுவும் காமனாக இல்லை. அடுத்தது எது காமனாக இருக்குது? 1 மட்டும் காமனாக இருக்குது. 1னா என்ன? இசட். ஸோ இசட்டுன்னு போடுவாங்க. ஏன் சார் இசட் பார் போடல? 0 இருந்தால் தான் பாரு, 1 இருந்தால் வெறும் பார் இல்லாமல் தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஒன்றுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சிங்கிளாக இருந்தப்போ இப்படி இருந்துச்சு, பேராக மாறும்போது எப்படி மாறிடுச்சு. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா பேர் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ குவாடும் ஆக்டோடும் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு 4 வேரியபிள் கே மேப் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 4 குரூப் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 குரூப் சேர்ந்தது தான் வந்து குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குவாடுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு சைடு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுக்கும் இங்கிட்டு பாருங்கள், இது ரெண்டும் குரூப் ஆகிருக்கு. அப்போ இது ரெண்டுலையும் காமன் எது? டபிள்யூ தான் காமன். அப்போ டபிள்யூ பார். ஏன்னா இது 0 தான் காமனாக இருக்குது, டபிள்யூ பார். அதே மாதிரி இங்கிட்டு பாருங்கள் எது காமனாக இருக்குது? இசட் தான் காமனாக இருக்குது. ஆனால் இசட்ன்றது வந்து 1. ஸோ இப்படி தான் எழுதணும். இது எப்படி ரெடியூஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு 4 இருக்கும் சிங்கிளாக இருக்கும்போது, பேராக இருக்கும்போது 2 ஆகும், குவாட் ஆகும்போது பேராக இருக்கும்போது 3 ஆகும், குவாடாக இருக்கும்போது 2 ஆயிரும். இப்போ ஆக்டடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆக்டட் அப்படின்னா 8 இருக்கணும். இப்படி நேராக வரும். ஸோ மொத்தமாக குரூப் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தமாக குரூப் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி எழுதுறது? ஆக்டட். ஸோ இங்கிட்டு பாருங்கள், லெஃப்ட் சைடில் எதுவுமே எழுத முடியாது. ஏன்னா எல்லாம் வேறு காம்பினேஷன்ஸ். ஸோ ஒன்றும் கிடையாது. இங்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இது 2 மட்டும்தான். இது 2ல் எது காமனாக இருக்குது? காமனாக இருக்கிறது இசட் மட்டும் தான். ஸோ இசட் மட்டும். ஸோ எப்படி ரெடியூஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து கே மேப்போட தன்மை. எப்படி ரெடியூஸ் அப்படியே பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸை ரெடியூஸ் பண்ணி கொண்டாந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இதில் குரூப் பண்ண முடியும். ஸோ இதில் இன்னொரு க்ரைட்டீரியா இருக்குது. என்ன அப்படின்னா இதுக்கு இது மிரர், இதுக்கு இது மிரர். என்ன சார் மிரர்னு சொல்கிறீங்களே, புதுசாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே ஒரு 1 அடிஷ்னலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 4ஐயும் சேர்த்து குவாடாக பிரிக்கலாம். சரியா? இப்போ இங்கனக்குள்ளே எதுவுமே இல்லை, ஆனால் இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து இப்படி பேராக பிரிக்கலாம். சரியா? அதே மாதிரி இங்கே ஒரு 1 இருக்குது. இப்போ இங்கே ஒரே ஒரு 1 மட்டும் இருக்குது. அப்போ இதையும் பேராக பிரிக்கலாம். ஸோ இதுதான் வந்து க்ரைட்டீரியா. ஓகே, க்ரைட்டீரியா ஆஃப் த கே மேப்ஸ். ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ப்ராப்ளம் போகும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இதை திரும்பி வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது தெரிஞ்சால் தான் வந்து கே மேப் பண்ணவே முடியும். இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். மேபி அடுத்துக்கடுத்து ஈக்குவேஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஒரே ஒரு ஆக்டட், ஒரே ஒரு குவாடுக்காக பார்த்துருக்கோம். இதே மாதிரி ஒரு 4-5 வரும். ஒரே இதில் குரூப் பண்ணும்போது எப்படி காம்ப்ளெக்ஸ் வருது அப்படின்றத வந்து நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ இது ஒரு வீடியோவில் முடிக்க முடியாது. சில பேர் வந்து நிறைய லென்த்தி வீடியோஸாக கேட்டிருந்தீங்க. இட் இஸ் வெரி ஹெக்டிக் டு அப்லோட். அப்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பிட் பை பிட் இதிலே படித்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரியா? இது கொஞ்சம் லென்த்தியாக தான் வீடியோ எடுத்திருக்கேன் மோஸ்ட் ப்ராபப்ளி. So watch and enjoy. Thank you.